அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி February 3 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 122 புள்ளிகள் உயர்ந்து 10,460 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 47 புள்ளிகள் உயர்ந்து 6,620 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. சில முக்கியமான கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு க்ரீன்லேயே முடிவடைஞ்சிருக்கு. ஒரு நல்ல பாசிட்டிவ் ரேலியில் முடிவடைஞ்சிருக்கு. மெயினான ரீசன் இந்த போன வருஷத்துக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ரிசல்ட்ஸில் ஏர்னிங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கம்பெனிஸ் ஒரு நல்ல ஏர்னிங்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் மார்க்கெட்டு அதுக்கான வேல்யூஸை கொடுத்துட்ருக்கு. ஈகாம் குரூப் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்துக்கான ரெவென்யூ 2.9 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது 19% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸாக இருக்குது. அவங்களுடைய எபிட்டா 2.2 பில்லியனாக இருக்குது 2025. இது 20% இயர் ஆன் இயர் க்ரோத்தாக இருக்குது. அவங்களுடைய ப்ராஃபிட்டும் 20% உயர்ந்து 1.5 பில்லியன் திராம்ஸ் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 440 மில்லியன் திராம்ஸ் போன 2025 செகண்ட் ஹாஃபுக்கான டிவிடெண்டும் கேஷ் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ ஷேருக்கு இனி கால்குலேட் பண்ணி அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. UAE குவைத் எக்கனாமிக் ஃபாரமில் குவைத்துடைய இன்டர்நேஷ்னல் பேங்கிங் குரூப்புடைய டெபுட்டி CEO சையத் இஸ்லாம் அல் சேகர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குவைத் மற்றும் UAE பார்ட்னர்ஷிப் 4 நாள் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு வருது எக்கனாமிக் இன்டகிரேஷனில். அது மட்டும் இல்லாமல் குவைத்துடைய 1800 குவைத் கம்பெனிஸ் UAEயில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் 750 கம்பெனிஸ் துபாயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 44,000 குவைத் ஷேர் ஹோல்டர்ஸ் UAE ஷேர் மார்க்கெட்ஸில் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மில் இவங்க இந்த குவைத் அண்ட் UAE நல்ல கொலாபரேஷனில் நல்ல கோஆப்ரேஷனில் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் பேங்க் ஆஃப் குவைத் மற்றும் நேஷனல் எமிரேட்ஸ் NBD சேர்ந்து குவைத் எமிரேட்டி ரெண்டுமே குவைத் எமிரேட்டி பேங்கிங் மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அல்தார் முபதலா இந்த 2 கம்பெனிஸும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் அபுதாபியில் ஒரு ஃப்ளாக்ஷிப் அசட்ஸை 2 அசட்ஸை வாங்கியிருக்காங்க. ஒன்று யாஸ் மால், 2வது கேலரியா லக்ஸுரி கலெக்ஷன். இந்த ரெண்டுமே ரீட்டைலில் ஒரு சாம்பியன்ஸாக இருக்கிற முக்கியமான அசட்ஸு. இந்த அசட்ஸுடைய வேல்யூ 10 பில்லியன் திராம்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. NMDC எனர்ஜி போன 2025க்கான ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுடைய ரெவென்யூ 18.66 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அதில் ப்ராஃபிட் ஒரு 1.60 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. போன வருஷத்துக்கு அவங்க டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 16 ஃபில்ஸ் பெர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. NMDC அவங்களுடைய 2025 Q4 ரிசல்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய Q4 ரெவென்யூ 5.65 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய Q4 நெட் ப்ராஃபிட் 651 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. இஸ்லாமிக் அரப் இன்சூரன்ஸ் கம்பெனியான சலாமா அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய சுக்குக்கு, அதாவது அவங்களுடைய பாண்ட்ஸில் இனி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. BHM கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அபுதாபி இஸ்லாமிக் பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 24 திராம்ஸ் 80 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 27 திராம்ஸ். அல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 9 திராம்ஸ் 44 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 9 திராம்ஸ் 75 ஃபில்ஸ். ரசல் கேமா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 32 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 45 ஃபில்ஸ். ஃபெர்டி குளோபுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 67 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 90 ஃபில்ஸ். பியூர் ஹெல்த்துக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 74 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 3 கிராம்ஸ்.
இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கிராம்ஸ் 58 புள்ளி ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14.25% உயர்வு. ராசல் கைமா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2 கிராம்ஸ் 20 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.25% உயர்வு. ஸ்பேஸ் 42 PLC 1 கிராம்ஸ் 63 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. யுனைடெட் அரப் பேங்க் 1 கிராம்ஸ் 43 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. ஆபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 4 கிராம்ஸ் 9 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% உயர்வு. இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1 கிராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% வீழ்ச்சி. ஈசி லீஸ் கம்பெனி 28 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. இன்விக்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 2 கிராம்ஸ் 7 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. பாம் ஸ்போர்ட்ஸ் 8 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. ஃபுஜேரா சிமெண்ட் கம்பெனி 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சுகுன் டக்காஃபுல் 1 கிராம்ஸ் 38 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. நேஷனல் சிமெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 56 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% உயர்வு. நேஷனல் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 6 கிராம்ஸ் 23 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. தக்காஃபுல் எம்ராட் 1 கிராம்ஸ் 78 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. டிகாம் குரூப் 3 கிராம்ஸ் 92 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். மஷ்ரக் பேங்க் 245 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.5% வீழ்ச்சி. நேஷனல் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 53 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% வீழ்ச்சி. அமலாக் ஃபைனான்ஸ் 1 கிராம்ஸ் 76 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. பப்ளிக் வேர்ஹவுசிங் மக்ஸான் 1 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் என்பிடி 32 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.